இன்று நேற்றல்ல, சுமார் 50 ஆண்டுகளாக இரு கால்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, பறந்து கொண்டிருக்கின்றன, கரூரின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அன்று 1 லட்சம் ரூபாயில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் 1978 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாக தன்னை தகவமைத்துக் கொண்டது. 1982 முதல் வெளிநாட்டு பயணம். அன்று தொடங்கிய அந்த பயணம் இன்றளவிற்கும் பல கோடிக்கணக்கான ஆயத்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் டைபிக்கலி a bundle of maps of earth. இது உலக வரைபடத்திற்கு மட்டுமல்ல, இவரின் தொழில் நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். அதனால்தான் அந்த இரண்டுமே பெயர் கொண்டிருக்கிறது அட்லஸ். தொழில் வளர்ச்சிக்காக 100 நாடுகளுக்கு மேல் பயணம். 2011 கரூர் டெக்ஸ்டைல்ஸ் பார்க் நிறுவ முன்னின்றது. கரூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் பொருளாளராக 12 வருடங்கள், தலைவராக 12 வருடங்கள். 2021 அதன் கௌரவ தலைவர். கொங்கு அறக்கட்டளையில் 6 வருடங்களாக பொருளாளர். 2006 அதன் தலைவர். பள்ளி, கல்லூரி, இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கலையரங்கம், புதிய பேருந்து நிலையத்திற்கென 12.14 ஏக்கர் நிலம் கொடையாக அளித்த கொடையாளர். இவையெல்லாம் இவர் செய்த அரும்பணியின் அரும்புகள் மட்டுமே. 2008 கொங்கு சாதனையாளர் விருது, 2011 கொங்கு மாமணி விருது, அதே ஆண்டு கொங்கு வானவராயர் விருது, 2015 காளிங்கராயன் விருது, 2024 ஆண்டு மத்திய அரசின் கீழ் இயங்கும் டெக்ஸ்ப்ரோசில் நிறுவனத்தால் வஸ்திர ரத்னா என்னும் விருதானது அளிக்கப்பட்டது. மேலும் டெக்ஸ்ப்ரோசிலில் இருந்து 6 வருடங்களாக சிறந்த ஏற்றுமதிக்கான தங்கப் பதக்கத்தினை பெற்றுள்ளது அட்லஸ் நிறுவனம். எப்படி சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? இந்த கேள்விக்கான அவரின் பதில்கள் இவை. பணத்தில் முதலீடு செய்யவில்லை, மாறாக காலத்தில் முதலீடு செய்கின்றோம். நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் யாரால் முடியும்? நாங்கள் உலகத்தோடு போட்டி போட விரும்புகிறோம். தேடல்களில், ஒழுக்கத்தில், நேர மேலாண்மையில், தர மதிப்பீட்டில், சமூக பங்களிப்பு, ஊக்கம் நிறைந்த வார்த்தைகள் என எப்போதும் தளிர் நடை போடுகிறார் அவர். அவர் என்றைக்கும் உழைக்கும் இளைஞன், இன்றைக்கும் ஓய்வு எடுக்கா தொழில் கலைஞன். அட்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு எம் நாச்சிமுத்து அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என கௌரவிக்கிறது CII கரூர்.